இப்ப நான் உங்களை கேக்குறேன், யூஎஸ்ல கூகுள் கம்பெனி சிஇஓ யாரு? கூகுள் பிச்சை தானே. கூகுள் பிச்சை, சுந்தர் பிச்சை. இப்ப ஓல்டஸ்ட் பிளேயர் டு கெட் இன்டு தி செமிஸ் ஆஃப் ஆல் 4 கிராண்ட் ஸ்லாம்ஸ் யார பத்தி சொல்ற சொல்லுங்க? டிஜோவிக்கா? கரெக்ட்டா பேச சொல்லிட்டேனா? என்ன பேரு? ALIASSIME. ஓகேயா? நான் என்ன பண்ண லெவல்ல சொல்லிட்டீங்க. நான் என்ன நினைச்சேன் AZEEM நம்ம ஊர் அசீம்னு நினைச்சிட்டேன். அஜி நமக்கு தெரிஞ்சது அலி அசீம், முகமது அலி. எனக்கு தெரிஞ்ச சாதிக் சார் செய்யது. ஹாய் ஹலோ வெல்கம் டு ரகலை வித் ராஜா ரவி. brought யூ பை நாங்களே. ஏன்னா நம்ம ஷோக்கு இன்னும் ஸ்பான்சர் கிடைக்கல. கடுமையான முகம் போடாதீங்க ராஜாமணி. சரி, போன எபிசோட் நிறைய ஷோ வந்து வேற லெவல்ல பண்ணோம். என்ன தெரியுமா, இந்த ஷோல நம்ம என்னத்தை பத்தி பார்க்க போறோம்? போன தடவை படத்தை பத்தி சொன்னீங்க, ட்ரெய்லரை பத்தி சொன்னீங்க, எல்லாத்தையும் பத்தி சொன்னீங்க. இந்த ஷோல யார பத்தி என்ன பார்க்க போறோம்னு சொல்லுங்க பார்க்கலாம் கொஞ்சம். சரி, போன ஷோல என்னெல்லாம் பண்ணணும் சொல்லுங்க, எதெல்லாம் பத்தி பேசணும் சொல்லுங்க பார்க்கலாம். கூலி தலைவரை பத்தி பேசணும். தலைவரை பத்தி பேசி கொஞ்ச நாள் பயங்கர டென்ஷன் உண்டாக்கி விட்டுட்டீங்க நீங்க. அப்புறம் வந்து வேற யார பத்தி பேசணும்? ப்ரோகோட பத்தி பேசணும். சாரி, அப்ப இன்னைக்கு வேர்ல்டு மேட்டர்ஸ் பத்தி பேசலாம். தமிழ்நாடு சினிமா பத்தி பேசியாச்சு. வேர்ல்டு மேட்டர்ஸ் ரெண்டு விஷயம் ரொம்ப இப்ப பரபரப்பா போகுது ராஜாமணி. சொல்லுங்க. வந்து சைனீஸ், ரஷ்யன் மற்றும் இந்திய தலைவர் 3 பேரும் மீட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஒரு சமிட் நடந்தது, அங்க மீட் பண்ணிருக்காங்க. அத பத்தி ஒண்ணு பேசலாம். அப்புறம் ரெண்டாவது யூஎஸ் ஓபன் நடந்துட்டு இருக்கு. நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம ஸ்போர்ட் ஃபேன்ஸ் இல்ல. சோ நம்ம ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாமா இல்ல இதுல இருந்து ஆரம்பிக்கலாமா? அரசியல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? எனக்கு அந்த அரசியல் பத்தி சரி, உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க பாப்போம். விளாடிமிர் புட்டின், நரேந்திர மோடி மற்றும் ஜி ஜின்பிங். எனக்கு தெரிஞ்சதா கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, இப்ப புதுசா நம்ம விஜய், இவங்களை பத்தி தான் தெரியும். நீங்க ட்ரம்ப் தெரியும், புட்டின் தெரியும். ராஜாமணி, என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் என்ன நடந்ததுன்னா, உலகத்துல இந்தியா வந்து இந்த போர் ஒண்ணு நடந்தது இல்ல, ரஷ்யால போர் நடந்துட்டு இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் இல்லங்க, ரஷ்யால ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு. அந்த ப்ராப்ளம்ல அந்த வாருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க, அதனால இந்தியா வந்து நீங்க ஆயில் வாங்க கூடாது ரஷ்யா கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. நரேந்திர மோடி என்ன சொன்னாரு, வருஷ காலமா நம்ம டை வச்சிருக்கோம் ரஷ்யாவோட, சோ அது எப்படி ஓவர்னே நிறுத்த முடியும் கேட்ட உடனே ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு, உங்க ஊர்ல இருந்து அனுப்புற ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் 25% இல்ல 50% டாரிஃப் அப்படின்னு டாக்ஸ் போட்டாரு. இப்ப தலைவர் என்ன பண்ணாரு, அங்க போயிட்டு 3 பேரையும் கை கோத்து நின்று இப்படி நின்னுந்தாங்க. நீங்க அந்த வானத்தை போல படத்துல எல்லாம் ஆடுவாங்கல்ல கடைசியில எங்கள் வீட்டு, அந்த மாதிரி போய் நின்னுந்தாங்க. சோ இப்ப இதுல என்ன ஒரு விஷயம்னா ராஜாமணி, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆப்வியஸ்லி நமக்கு யூஎஸ்க்கு பல வருஷமா நல்ல உறவு இருந்திருக்கு. நமக்கும் ரஷ்யாவுக்கும் பல வருஷமா நல்ல உறவு இருந்திருக்கு. என்ன அப்படியா? யூஎஸ்ல பாதிக்கம். சரி, இப்ப நான் உங்களை கேக்குறேன், யூஎஸ்ல கூகுள் கம்பெனி சிஇஓ யாரு? கூகுள் பிச்சை தானே. கூகுள் பிச்சை, சுந்தர் பிச்சை. சுந்தர் பிச்சையா? சுந்தர் பிச்சை. திடீர்னு கேள்வி கூடாது, நீங்க ரொம்ப பேசுறேன். ஏங்க அதுக்காக கூகுள் பிச்சை நான் சொல்லுவீங்க, சுந்தர் பிச்சை. சரி, ஓகே. மைக்ரோசாஃப்ட் சிஇஓ யாரு? வேற யாராச்சும் கேளுங்க. பேசிக்கலி அமெரிக்கால இருக்கிற பல கம்பெனிகளுக்கு இந்தியாவை சேர்ந்தவங்க தான் நிறைய சிஇஓஸா இருக்காங்க. பட் இதனால ஒரு பெரிய வருத்தமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த மாதிரி டாரிஃப் ஜாஸ்தியா போட்டாங்கன்னா, அமெரிக்கா தரப்புல நிறைய இது மாதிரி டாரிஃப் எல்லாம் போட்டாங்க அப்படின்னா, பெரும்பாலும் பெரிய பொசிஷன்ஸ்ல இருக்கிறவங்க, ஒரு கம்பெனில இருக்கிற சிஇஓவோ ஒரு பெரிய டைரக்டர் பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கோ பெருசா அஃபெக்ட் ஆகாது. இப்ப எக்ஸாம்பிள் வந்து திருப்பூர்ல என்ன பண்றாங்க நம்ம ஊர்ல? திருப்பூர் நிறைய துணிமணி எல்லாம் பண்றாங்க, இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்ஸ் மேல எல்லாம் நிறைய டாக்ஸ் போட்டாங்க. இப்ப வந்து இங்க 100 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் போகுதுன்னா அதுக்கு டாக்ஸ் 25% இருந்துச்சுன்னா ஜாஸ்தி 50% ஆகிருக்காங்க. அதனால இப்போதைக்கு உலகம் வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்டேட், அதாவது வந்து அமெரிக்கா பவர்ஃபுல் கண்ட்ரி, இந்தியா வந்து ஒரு உலகத்தை சைனாவை ஓவர்டேக் பண்ணி ஹையஸ்ட் பாப்புலேஷன் ஆகிய கண்ட்ரியா இருக்கு. சைனா நமக்கு தெரியும். என்னது, நம்மளும் ரொம்ப ரிச் தானே, பயங்கரமா இருக்கும், நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். நம்ம இன்னும் டெவலப்டு கண்ட்ரி கிடையாது, டெவலப்பிங் கண்ட்ரி. டெவலப்டு நேஷனுக்கும் டெவலப்பிங் நேஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஜிடிபி அப்படின்வாங்க. ஜிடிபி தான் தெரியும்ல உங்களுக்கு? எனக்கு ஜிஎஸ்டி தான் தெரியும். யார் உங்களுக்கு தானே? ஜிஎஸ்டி தானே, எனக்கு நல்லா தெரியும். சரி, ஓகே. அப்ப நான் உங்களை இதுல போட்டு குறைச்சிட்டு இருக்கேன். சோ இத பத்தி உங்களோட கருத்து என்ன? உலகம் வந்து இந்த மாதிரி அமெரிக்காவை நோக்கி ஒரு பக்கம், அமெரிக்கா ஒரு பவர் சென்டரா இருந்துச்சு. இப்ப இந்தியாவோட 3 பெரிய, அதாவது இந்த சப்கான்டினென்ட்ல ஏசியால இருக்கிற 3 லீடர்ஸ் ஒண்ணா வந்திருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மோடி வந்து ட்ரம்ப கண்டுக்கிறாம அங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு நம்ம புட்டினை பார்த்தாலே எனக்கு ஒரு நல்ல ஃபீல் வருது. ஆக்சுவலி நம்ம ஒரு தோனி இந்த மாதிரி தெரியுது ஒரு மாதிரி.
இல்ல அவர் கேக்குறேன், உங்களுக்கு புட்டினை பார்த்தா எந்த ஆங்கிள் தோனி மாதிரி தெரியுது சொல்லுங்க, பாக்குறதுக்கா எதுக்காக? பாக்குறதுக்கு எப்படி அவருக்கு நல்லா, தோனிக்கு தான் நல்லா முடி நிறைய இருக்கு. சரி, எந்த ஆங்கிள் அவர் உங்களுக்கு நல்லா, அவர் வந்து ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு அந்த 3 பேரையும் பார்த்தா எப்படி இருக்குன்னா, இந்த பாகுபலி படத்துல வர்ற மாதிரி இருக்கு. ராணா, அப்புறம் வந்து யாரு பிரபாஸ், இவங்க எல்லாம் போருக்கு போற மாதிரி இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது எனக்கு. விளாடிமிர் புட்டின் பத்தி சொன்னீங்க, சொல்லுங்க. விளாடிமிர் புட்டின். விளாடிமிர் புட்டின் அவர் பாக்குறதுக்கு நாசர் ஹுசைன் மாதிரி இல்ல? கரெக்டா சொன்னீங்க அஸ்வின். நல்ல வேளை நான் நாசர் மாதிரி இருக்காருன்னு சொல்ல வந்தேன். நாசர் ஹுசைன் மாதிரி இருக்காரு. கரெக்டா சொன்னீங்க அஸ்வின். அவர் பாக்க நாசர் ஹுசைன் மாதிரி இருப்பாரு. நீங்க எதுக்கு பாக்கிறதுக்கு தோனி மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னாங்க, எனக்கு புரிய சொன்னீங்கன்னு புரியல. அந்த மாதிரி பாக்குறதுக்கு தோனி மாதிரி சொல்ல, அந்த மாதிரி ஒரு தோனி ஃபீல். தோனியை பார்த்தா எல்லா கண்ட்ரிக்காரங்களும் கொஞ்சம் பயப்படுவாங்களா, கொஞ்சம் அப்படியே அந்த மாதிரி அவரை பார்த்தாலே ஒரு அப்படியே டெரர் லுக் இருக்கு. இனிமே ஸ்போர்ட்டுக்குள்ள மூவ் ஆயிடலாம் ராஜாமணி. அதாவது ஒருத்தர் இருக்காரு, டென்னிஸ் உலக நாயகன்னு சொல்லலாம். அவர் வந்து யங்கஸ்ட் பிளேயர் டு கெட் இன்டு தி செமிஸ் ஆஃப் ஆல் 4 கிராண்ட் ஸ்லாம்ஸ். இப்ப ஓல்டஸ்ட் பிளேயர் டு கெட் இன்டு தி செமிஸ் ஆஃப் ஆல் 4 கிராண்ட் ஸ்லாம்ஸ். யாரை பத்தி சொல்ற சொல்லுங்க? டிஜோவிக்கா? கரெக்டா பேச சொல்லிட்டேனா? என்ன பேரு? அஸ்வின், நான் ஒண்ணே சொல்ற மாதிரி இருக்கேன், நீங்க தான் சொல்லுங்க. ரிப்பீட் ஆஃப்டர் ராஜாமணில சொல்லுவீங்கல்ல, கோல்டன் வேர்ட்ஸ். என்ன பேரு? டிஜோவிக். டிஜோவிக் கிடையாது, ஜோகோவிச். சொல்லுங்க. ஆக்சுவலி சொல்ற தப்பு உங்களுக்கு இல்ல, அந்த ஜோகோவிச்ல டி சைலண்ட். இப்ப யாராவது படிச்சாங்கன்னா டிஜோவிச் தான் படிப்பாங்க. அது டிஜிட்டோ. நல்ல வேலை அஸ்வின், நம்ம ஊர்ல டி சைலண்ட் ஆல, திலீப் வந்து இலிப் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் நம்ம ஃபீல்டிங் கோச் இருக்காருல. இல்ல ஆக்சுவலி அந்த மாதிரி கிடையாது. ஒரு ஸ்கிரிப்ட்லயும் வேற வேற மாதிரி இருக்கு. பிரெஞ்சு இருக்குல்ல, பிரெஞ்சுல வந்து ஹெச் மியூட்னு வாங்க. அப்படின்னா ஹெச் போட்டுட்டு ஹெச்சுக்கு மேல ஒரு கோன் மாதிரி போடுவாங்க, மேல ஒரு கோன் மாதிரி போடுவாங்க. அப்பனா என்னன்னா ஹெச் வந்து சைலண்டா படிக்கணும்னு. ஆனா எனக்கு ரொம்ப காலமாவே ஒரு சந்தேகம், ஹெச் போட்டுட்டு மேல இப்படி போட்டுருவாங்க. அப்படி போட்டா ஹெச் மியூட். நீங்க ஹெச்ச வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. ப்ரொனன்சியேஷன்னா அதை நீங்க யூஸ் டிஜிகோவிச் நீங்கல்ல, டிஜிகோவிச்ல நீங்க டி ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டீங்க. டிஜிகோவிச்ல டி பண்ணக்கூடாது, ஜோகோவிச் தான் சொல்லணும். கமெண்ட்ல போட்டு வச்சு செய்ய போறாங்க டிஜிகோவிக். இல்ல ஆனா எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு சந்தேகம், அது எப்படி சைலண்டா தான் இருக்க போகுதுன்னா எதுக்கு அதை சேர்க்கிறீங்க? கரெக்ட் அஸ்வின், இப்பதான் அஸ்வின் நீங்க கரெக்டா பேசிருக்கீங்க. எதுக்கு அது? இல்ல அதான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை, சைலண்ட்ல இருந்துச்சுன்னா அதை மட்டும் சைலண்ட் எடுத்துற வேண்டியதானே. நாங்க மட்டும் ஜோகோவிச் சூப்பரா படிக்க போறோம். இல்ல ஆக்சுவலி நியாயமான கேள்விதான். எனக்கு இந்த கேள்வி இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு எல்லாம் ஏன் தெரியும் அந்த வேர்டை போட்டு எதுக்கு சைலண்ட் ஆகுறாங்கன்னு தெரியும், நீங்க அதை சொல்லுங்க. இந்த மாதிரி இங்கிலீஷ்லயே நிறைய வேர்டு சைலண்டா இருக்கும், நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இப்ப ஜோகோவிச் வந்து இவ்வளவு காலமா வந்து கொடி கட்டி பறந்திருக்காரு, ஓல்டஸ்ட் பிளேயரா வந்து திகழ்ந்து இப்ப அதுலயும் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வாட் மேக்ஸ் ஹிம் ஸ்டாண்ட் அவுட் ஃப்ரம் அதர் அத்லீட்ஸ்? அஸ்வின், அவர் ரீசெண்டான இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன் அஸ்வின். உண்மையிலேயே ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அவர் என்னன்னா அவரோட பேஸை வந்து பயங்கரமா செட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி என்னன்னா the way you listen music, the way you do your அவங்க வந்து அவர் வந்து ஒரு டீச்சரை பத்தி இல்ல, சீரியஸா சொல்றப்ப சிரிக்காதீங்க, நானும் சிரிச்சுக்குவேன். அப்புறம் இல்ல நீங்க டக்குனு தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு மாறும்போது ஒரு சிரிப்பு வருது, நான் என்ன பண்றது சொல்லுங்க. அது நேச்சுரலா உங்களுக்கு தெரியல. when I talk about athletes I will come naturally. ஃபாரின் பிளேயர் பத்தி பேசுறோம், தமிழ் பிளேயர். சரி கேரி ஆன். என்னன்னா அவங்க வந்து அவங்க டீச்சரை பத்தி சொல்லிருப்பாங்க. அந்த டீச்சர் தான் என்னோட லைஃப்ல வந்து லைஃப் சேஞ்சிங் இது அப்படின்னு சொன்னோன்னா அவங்க சொன்னாங்க, என்னை வந்து சின்ன வயசுல இருந்தே யோகா பண்ண வச்சிருக்காங்க நிறைய. அதே மாதிரி என்னை வந்து நல்லா மைல்டு மியூசிக், அதனாலதான் என்னால வந்து நிறைய காமன் கம்போஸ்டா இருக்க முடியுது. அதனாலதான் என்னோட கெரியர் மாறினதுக்கான இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. சின்ன வயசுல இருந்தே என்ன வந்து பேஸ் வந்து நல்லா பில்ட் ஆயிருக்கு. எல்லாருமே ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ல இருக்கிறப்ப தே ட்ரெயின் வித் குட் ட்ரெயினர், கோச்சஸ் எல்லாமே இருக்கும். என்னதான் இந்த மாதிரி ஒரு அவர் வந்து ஃபிட்டா இருப்பாரு, பயங்கர ஃபிட்னஸ். இப்ப ஃபாஃபும் கூட தெரியும் உங்களுக்கு, பயங்கர ஃபிட்னஸ் பண்ணி பயங்கரமா அவர் 42 இயர்ஸ்லயும் பயங்கர. அதே மாதிரி இவரும் எல்லாம் நீங்களும் அப்படிதான். இப்ப வந்து 38 இயர்ஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஜோகோவிச் மாதிரியே இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க. இன்னொரு ஸ்பானியர்ட் ஒருத்தர் இருக்கான், ரஃபேல் நடால் மாதிரி ஸ்பானியர்டு சென்சேஷன். அவன் தான், அவன் பேர் கார்லோஸ் ஆல்கராஸ். ஓகே, அவன் தான் யங்கஸ்ட். கார்லோஸ் ஆல்கராஸ் தெரியுமா உங்களுக்கு? இல்ல அஸ்வின், அவன் டென்னிஸ் வந்து அவ்வளவா ஃபாலோ பண்ண மாட்டான் அஸ்வின். இப்ப நெக்ஸ்ட் அவன் தான் கிராண்ட் ஸ்லாம் அடிச்சிட்டு வரான். அவன் தான் வந்து நம்பர் 1 பிளேஸ் வந்து டெஃபினட்டா பிடிக்கிறான். அவன் தான் நெக்ஸ்ட் சென்சேஷன் கார்லோஸ் ஆல்கராஸ். ஓகே, அவன் கலக்கிட்டு இருக்கான், அவனும் செமிஃபைனல் போயிட்டான். அதுக்கப்புறமா இன்னொரு பக்கத்துல ஆடுறது வந்து யானிக் சின்னர். அவன் இட்டாலியன். யானிக் சின்னர். இப்ப இதுல உங்களுக்கு ஒரு கேள்வி, யானிக் சின்னர் பேரை கேட்ட உடனே ஸ்பெல்லிங் சொல்லுங்க பார்க்கலாம். இதுல எது ஓய் சைலண்டா? சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க நீங்க. யாகினிக் தானே, நம்ம யாகினிக் மாதிரி தானே. யானிக் சின்னர் சொல்லுங்க. ஒய்ஏ கிடையாது, ஜேஏ. அப்ப ஜானிக் தானே, அவனுக்கு சொல்லணும்ல. அப்ப அதான் ஜே சைலண்ட். யானிக் மேல இப்படி போட்டானுங்களா ஒண்ணு. இனிமே நம்ம
ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபீல்டிங் கோச் வந்து யாக்னிக் ஒய்ன்னு போடாம இனிமே நீ ஜெயின் போட்டுக்க அப்படின்னு. இவன் வந்து யானிக் சின்னர், இட்டாலியன், சம பிளேயர். அதுக்கப்புறம் லாஸ்டா இன்னொருத்த சேர்ந்திருக்கான். அவன் வந்து கிராண்ட் ஸ்லாம் வின் பண்ணதே இல்ல ராஜாமணி. அவன் பேர் வந்து ஃபிலிக்ஸ் ஆஷர் அலியாசிம். இதுல எனக்கு ஒரே ஒரு மட்டும் ஸ்பெல்லிங் சொல்லிடுவேன், சூப்பரா சொல்லிடுவேன். இந்த நடுவுல அலின்னு சொன்னீங்க தெரியுமா, ALI. அலி கிடையாதுங்க, அலியாசிம். அது நடுவு இல்ல, அது கடைசி பேரு. அந்த கடைசி பேரோட ஸ்பெல்லிங் வந்து ALIASSIME. ஓகேயா? நான் என்ன பண்ண லெவல்ல சொல்லிட்டீங்க. நான் என்ன நினைச்சேன் AZEEM நம்ம ஊர் அசீம்னு நினைச்சிட்டேன். நம்மளுக்கு தெரிஞ்சது அலி அசீம், முகமது அலி. எனக்கு தெரிஞ்சா சாதிக் சாரு செய்யது. இருங்க உங்களுக்கு இன்னும் நான் கேள்வியே கேட்கல. இப்ப அலி அசீம் நம்ம முடிச்சிட்டோம். ஃபீலிக்ஸ் என்ன ஸ்பெல்லிங்கா இருக்கும்? ஃபீலிக்ஸ் உங்களுக்கு வேணா ஸ்பெல்லிங் சொல்றாங்க கரெக்ட்டா. ஃபீலிக்ஸ் சொல்லுங்க. ஃபீலிக்ஸ். ஐ ஹெல்ப் யூ. ஃபீலிக்ஸ். FLIX ஃபிலிக்ஸ். அது ஃபிலிக்ஸ். நெட்ஃபிளிக்ஸ். ஃபீலிக்ஸ். ஃபீலிக்ஸ். FELI. அதுக்கப்புறம் எக்ஸ் ஃபெலிக்ஸ். அப்ப கரெக்ட் தானே? உங்களுக்கு டவுட் வந்துச்சா CKS ஆனே? சரி ஓகே பரவாயில்லை. இப்போ நடுவுல வந்து ஆஷர் சொல்லுங்க. நடுவுல கொஞ்சம் பக்கத்துல காணோம். என்ன சொல்லுங்க? ஆஷர். AZ ஆஷர் சொல்லுங்க. நீங்களே இந்த ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணுங்க. AUGER. ஆனா ஆஷர்னு சொல்ல மாட்டாங்க. ஆஷர். எப்படி ஆச்சு? எனக்கு ஒரே டவுட், எப்படி ஆச்சு இதெல்லாம் நீங்க கத்துக்கிறீங்க? இல்ல நம்ம அப்படியே பாத்து கத்துக்கிறதா, கூகுள் பண்ணி கத்துக்கிறதா. ஆனா என்ன அப்படினா இவன் பேர் வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கிறதுனால அவன ஃபா அப்படினு கூப்பிடுவாங்க. ஃபா இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. நான் பாடியோ ஃபா அப்படினு சொல்ல. அப்பாடா. ஃபானா ஃபிலிக்ஸ்ல F எடுத்துக்கிட்டாங்க, ஆஷர்ல A எடுத்துக்கிட்டாங்க, அலி அசீம்ல A எடுத்து ஃபான்னு கூப்பிட்டாங்க. சோ நீங்களும் இனிமே என்ன சொல்லலாம் ஸ்டைலா, ஏய் மச்சான் 4 பேர் செமி ஃபைனல்ஸ் ஆடுறாங்கடா. ஆல்கராஸ், ஜோகோவிச், யானிக் சின்னர் and Fa. இப்போ நீங்க 4 பேர் சொல்லுங்க. சரி ஒரு ரெண்டு பேர் சேர்த்து போலாம். ரெண்டு பேர் சேர்த்து சொல்லுங்க. ஜோகோவிச். நோவாக் ஜோகோவிச். ஓகே. அப்புறம் Fa. அப்புறம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பேரை வச்சு சொல்லி கொடுங்க. சொல்லுங்க இன்னொரு. சொல்லுங்க ரெண்டு சேர்த்து. கார்லோஸ் ஆல்கராஸ். அல்கரிதம் கரெக்ட். ஆல்கராஸ். அப்புறம் அடுத்து வந்து யானிக் சின்னர். யானிக் நிஷாந்த் யாக்னிக் ஞாபகம் வச்சுக்கிறேன். யானிக் சின்னர். சரி கடைசி இஷ்யூ ராஜாமணி, லாஸ்ட் இஷ்யூ. ரொம்ப நேரம் டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஒரு பெரிய பரபரப்பான ஒரு டாபிக் ஒன்னு நடந்தது நீயா நானால கூட. அந்த டாக்ஸ் பத்தி, ஸ்ட்ரே டாக். ஆமா சொன்னாரு கோபிநாத பத்தி சொன்னது இப்ப ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. அவர்கிட்ட இன்டர்வியூ போக மாட்டேன், கோட்டு போட்டாலே உச்சி உருகிடுவாரு. எனக்கு வந்து 5-6 வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க இன்டர்வியூ கொடுங்க, சத்தியமா கொடுங்க. நான் என்ன தெரியுமா ப்ராப்ளம், அதை நீங்க வந்து நியூட்டர் பண்ணணும். நியூட்டர்னா அதோட பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு நியூட்டர் பண்ணிட்டு அதை ரோட்ல விடணும். அது ஃபர்ஸ்ட். அண்ட் ரெண்டாவது அது கரெக்டான நியூட்டர்னா அது திருப்பி அது பாப்புலேட் பண்ண முடியாது ராஜாமணி. ஓகே. திருப்பி பாப்புலேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி பண்ணா அதோட குறைவு வரும். இப்ப நானே ஃபார் எக்ஸாம்பிள் எங்க வீட்ல 3 நாய் இருக்கு ராஜாமணி, நீங்க பாத்துருப்பீங்க. 3மே இண்டீஸ், 3மே ஸ்ட்ரே டாக்ஸ் தான். அடாப்ஷன் டிரைவ் நடக்கும். அங்க இருந்து நாய் என்னது நல்ல வேளை இண்டீஸ் ஏதோ வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்கு. நம்ம நார்மல் ஜெர்மன்ஸ் இல்லங்க, அவங்க இண்டீஸ்னு சொல்லுவாங்க இல்ல மாங்கரல்ஸ்னு சொல்லுவாங்க. நான் அது 3 வச்சிருக்கேன். நம்ம ஊர் இந்தியன் டாக்ஸ் வந்து செம்ம கேரக்டர் ட்ரைட். அதாவது இந்த ஊர் கண்டிஷன்ஸ்க்கு, அதாவது இந்தியால இருக்கிற கண்டிஷன்ஸ்க்கு அது ரெசிலியன்ட்டா இருக்கும். 15-20 வயசு இருக்கும், வீட பயங்கரமா பாதுகாக்கும். ஆனா என்னன்னா நிறைய பேர் வந்து கியூட்டா இருக்கு இதுவா இருக்குன்னு சொல்லிட்டு பிரீட் டாக்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. என்னோட ஒரே விஷயம் என்னன்னா இது 2 பக்கமும் இருக்கு. டெஃபினட்டா கஷ்டங்கள் இருக்கு. ரோட்ல நிறைய டாக்ஸ் இருந்தா கஷ்டம் தான். ஏன்னா அது டெரிட்டரியை பாதுகாக்கிறேன்னு வந்து மனுஷன் உயிர் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அக்ரி. ஆனா இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நாய், இந்த இந்தியன் டாக் பிரீடையும் நீங்க பாதுகாக்கணும். சொன்னாரு பாத்தீங்களா கமலஹாசன், சூப்பரா சொன்னாரு. கழுதைகள் எல்லாம் காணாம போச்சு, நமக்காக எவ்வளவு பொதி சொந்தம் இருக்கு. அவர் எப்பயுமே அவர் டாக பத்தி கேட்டோம்னா கல்லையை பத்தி பேசுறாரு. என்னடா திடீர்னு நாயை பத்தி பேசினா கல்லை பத்தி பதில் சொல்றாரு அப்படின்னு. ஆனா அப்புறமா ஃபுல்லா படிச்சு பார்த்தா நல்லா கருத்தா தான் பேசியிருக்காரு. அவர் பேசுறப்ப என்னோட டேக் என்னன்னா, இந்த டாக் லவர்ஸ் சொல்றவங்க எல்லாருமே அந்த டாக வந்து ரோட்ல ஃபீட் பண்ணி ரோட்லயே விட்டுறதுனால தான் மத்தவங்களுக்கு பிரச்சனை வருது. உங்களுக்கு நிஜமாவே இந்த டாக்ஸை வச்சு அவங்களை பாதுகாக்கணும்னு இருந்தா அதை அடாப்ட் பண்ணி வீட்டுல வச்சுக்காங்க. நீங்க வந்து இப்ப நான் ஒரு வீட்டுல நீங்க எவ்வளவு நாய் வச்சுக்க முடியாது. பட் எல்லாராலையும் நாய் வச்சுக்க முடியும், வச்சுக்கணும்னு நான் சொல்லல. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ ப்ளீஸ் அடாப்ட் them and keep them at home. அண்ட் உங்களோட டெரிட்டரியில அதை ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா மத்தவங்களுக்கும் பிரச்சனை வராது. அதே சமயம் ஐ ரியலி ஹோப் இதுக்கான அந்த முன்னாடிலாம் நடக்கும். முன்னாடிலாம் நாயை வந்து புடிச்சிட்டு போவாங்க. பட் அப்ப என்ன தெரியுமா ஆச்சு, ஒரு பெரிய ப்ராப்ளம் ராஜாமணி. நாயெல்லாம் புடிச்சிட்டு போயிட்டு அதை ஒரு குப்பையில போடுற மாதிரி தூக்கி போட்டு அப்படியே கொன்னுடுவாங்க. சோ அது பார்க்க பாவமா இருக்கும். டெஃபினட்டா வந்து உயிரினம் வாழறதுக்கு ரைட் இருக்கு. அதே சமயம் ஹியூமன் பீயிங்ஸோட செக்யூரிட்டி ரொம்ப நம்ம குழந்தைங்க ரொம்ப கஷ்டம். நானே லைவ்ல பாத்துருக்கேன். இல்ல நான் வந்து எங்க நாயே வாக்கிங் கூட்டு போகும்போது இல்ல சுத்தி போடும்.
சுத்து போடுவாங்கல்ல, அது மாதிரி சுத்தி போடும். எங்க ஏரியா உள்ள வராத மாதிரி. ஏன்னா டாக்ஸ் ஆர் டெரிட்டோரியல் பை நேச்சர். எல்லாருமே நம்ம ஹியூமன் பீயிங்ஸும் டெரிட்டோரியல் தான். பட் ஆனா அதை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் இருக்கு. அதே சமயத்துல நம்மளோட சேஃப்டியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டா சொன்னீங்க அஸ்வின். அதாவது வந்து ஜெனரலா வந்து நம்ம மட்டும் as a சொசைட்டி நம்ம ஹெல்ப் பண்ணலாம். இதுக்கு டாக் லவர்ஸ் சொல்றவங்க இதுல ஒரு ஆக்ஷன் எடுத்து அவங்க அடாப்ட் பண்ணலாம். அட் த சேம் டைம் இதுக்கு எல்லாம் ஒரு ஷெல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குன்னு ஒரு பாத்வே கிரியேட் பண்றது வந்து அதோட அத்தாரிட்டிஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலையில இருக்கும். எனிவே இன்னைக்கு 3 டாபிக் பேசணும். உங்களோட ஃபேவரட் டாபிக் என்ன? இன்னைக்கா எனக்கு நம்ம தலைவர் மோடி டாபிக் தான். என்னோட ஃபேவரட் டாபிக் டென்னிஸ் தாங்க. கலக்கிட்டீங்க நீங்க டென்னிஸ் டாபிக்ல. பாக்குற ஆடியன்ஸ் என்னோட டாபிக் எனக்கு மோடி பிடிக்கும் உங்களுக்கு தெரியல. இல்ல டென்னிஸ் டாபிக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நீங்க பேசுன டென்னிஸ். சோ கேக்குற ஆடியன்ஸ் எது பிடிச்சிருந்தது கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. ராஜமணி க்ளோசிங் பண்ணிடுங்க ப்ளீஸ். அஸ்வின், அப்பதுல இருந்து நான் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயோ க்ளோசிங் வருது. இந்த பேட்ஸ்மேன் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 90 ஆல் அவுட் ஆகிற லாஸ்ட் 2 பேட்ஸ் இருக்கிறப்ப அப்படியே அவங்க ஃபேஸ் எல்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும் ஸ்லிப்ல நிக்கிறப்ப. அதே மாதிரி நீங்க பக்கத்துல வரல எனக்கு இல்ல எப்படா க்ளோசிங் பண்றது எதுக்கு அஸ்வின் பேசாம சுவிட்ச் ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ண வேண்டியதானே. இதுக்கு எதுக்கு க்ளோசிங்லாம்? அது ஒரு மரியாதை தான் ராஜமணி. நம்ம ஆடியன்ஸ் வராங்க நம்மள பாக்குறதுக்கு ஒரு க்ளோசிங் பண்ணு டக்குன்னு முடிச்சு. எல்லாருக்குமே தேங்க்ஸ். இன்னைக்கு வந்து அஸ்வின் நீங்க உங்களோட இருக்கிற ஒவ்வொரு செகண்ட் நான் உண்மையிலேயே நிறைய விஷயம் கத்துக்கிட்டு இருக்கேன். உண்மையிலேயே இந்த 20 minutes I learned a lot from you. நீங்களும் இதே மாதிரி நிறைய விஷயம் கத்துருப்பீங்க, கொஞ்சம் ஜாலியா ஃபன்னா. நான் அஸ்வின் மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அறிவாளியான ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்க இந்த மாதிரி நல்லா எல்லாமே டீச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நல்லா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரா அஸ்வின் நான் எல்லாத்தையும் படிச்சு பார்க்குறேன். அஸ்வின் படிப்பாரா இல்லையா நான் படிப்பேன். எப்படி க்ளோஸ் பண்றது? Thank you so much for joining us with Raja Ravi. வெல்கம் டு வெல்கம் இல்ல ஐயோ நான் பண்ணிடுறேன். Thank you so much for joining us on yet another episode Ragale with Raja Ravi, brought to you by நாங்களே அஸ்வினும்.